லாஸ்ட் வீடியோல சாக்லேட் உருவான விதம் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோல சாக்லேட் எப்படி உலக அளவில் சந்தைப்படுத்தப்பட்டுச்சுன்னு பார்க்கலாம். என்னதான் சாக்லேட் தோன்றியது தென் அமெரிக்காவாக இருந்தாலும் சாக்லேட் பரிணாம வளர்ச்சிக்கு ஐரோப்பாவே முக்கிய காரணம். ஆஸ்டெக் மக்கள் கொக்கோ பீனை ஸ்பெயின் மன்னன் எர்னஸ் கோர்ட்டஸ்க்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்பெயின் வந்தாத கொக்கோ பானத்திலிருந்து மிளகு நீக்கிட்டு ஏலக்காய் மற்றும் இனிப்பு சேர்த்து கசப்பு சுவை கொக்கோ பானத்தை இனிப்பு சுவைக்கு பரிமாற்றினார். அப்புறம் நிறைய ஐரோப்பிய மன்னர்களாலும் மத போதர்களாலும் இந்த கொக்கோ உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆச்சு. 1760 1820 வரை நடந்த தொழில் புரட்சி தான் சாக்லேட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் சிஸ்டம்க்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஹோம்மேட்ல இருந்து மிஷினரி சிஸ்டம்க்கு மாற்றப்பட்டுச்சு. இந்த நிலைமையில தான் சாக்லேட்ல இருக்க கசப்பு தன்மையை குறைச்சு திரவ நிலையில இருந்த சாக்லேட் நம்ம கடிச்சு சாப்பிட்றது போல திட நிலைமைக்கு மாற்றப்பட்டுச்சு. சாக்லேட்லேயே டார்க் சாக்லேட் மற்றும் ஒயிட் சாக்லேட்னு 2 வெரைட்டிஸ் இருக்கு. ஒயிட் சாக்லேட்ல பாலின் பங்கு அதிகமாக இருக்கிறதால அதை மில்க் சாக்லேட் கூட சொல்றோம். இந்த மில்க் சாக்லேட் 1875 சுவிட்சர்லாந்தில் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த சாக்லேட் இந்தியாவுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னா 18th செஞ்சுரியில் பிரிட்டிஷ் காலங்களால் கொண்டு வரப்பட்டுச்சு. அப்புறம் கேட்பரி நெஸ்லேனும் பெரும் சாக்லேட் நிறுவனங்களால் இந்தியாவில் இது வரைக்கும் வியாபாரமாக்கப்பட்டு. சாக்லேட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும்னா 999 சாக்லேட்டை ஃபாலோ பண்ணுங்க.